அன்பான பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் டேன் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு, இதுவரை காலமும் மாணவர்களினால் கேட்கப்பட்ட அல்லது அவர்களுக்கு தேவையான பாட அலகுகளை குறித்த பாடப்பரப்பிலிருந்து நாங்கள் மீட்டல் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் ஒரு மாதிரி வினாத்தாள், ஒரு பரீட்சை வழிகாட்டி வினாப்பத்திரத்தின் ஊடாக மீண்டும் மாணவர்களை சந்திக்கின்றேன். கடந்த கால வகுப்புகளில் மாணவர்கள் பாட அலகு குறித்து அதில் பாடப்பரப்புகளை குறிப்பிட்டு அதிலிருந்து சில பரீட்சை வினாக்களுக்கான விடையளித்தல் டெக்டிக்ஸ் நுட்பத்தை என்னிடமிருந்து பெற்றுத்தருமாறு தொலைக்கல்வி நிறுவனத்திடம் கேட்டிருந்த போது பல வழிகாட்டல் குறிப்புகளை எக்ஸாமினேஷன் பனோராமா என்ற அந்த தலைப்பின் கீழே மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். உயிரியல் தொடர்பான பரீட்சை வினாக்களில் எவ்வாறு அந்த விடைகளுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்க வேண்டும், அல்லது அந்த பரீட்சை வினாக்களுக்கு முகம் கொடுக்கும் போது ஏற்படுகின்ற இடர்பாடுகளை எவ்வாறு விலக்கிக் கொள்ளுதல், மிக குறைந்த காலப்பகுதியில் பரீட்சை வினாக்களை எவ்வாறு கையாளுதல் போன்ற பல்வேறு வகையான டாக்டிக்ஸ், தந்திரோபாயங்களை நாங்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களில் தொலைக்கல்வி வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம், ஆர்வம், அதுக்கு நீங்கள் வழங்கிய ஆதரவுகள் எங்களை பெருமிதம் செய்ய வைத்தது. அதே ஊக்கத்தை, ஆதரவை தொடர்ந்தும் நல்குவீர்கள் என நினைத்து தற்பொழுது பரீட்சை வழிகாட்டல் வினாப்பத்திரத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாப்பத்திரம் திரையிலே வந்து கொண்டிருக்கும். அந்த வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற இந்த வினாக்களை மாணவர்கள் வாசித்து ஒவ்வொரு வினாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல் குறிப்புகளை அல்லது விரிவாக்கத்தை பயன்படுத்தி தொடர்ந்து வருகின்ற மாதிரி வினாத்தாட்களில் அதை நாங்கள் பரீட்சை வழிகாட்டல் 1, 2 என்று தொடர்ந்து 7 வரையும் செய்வோம். எக்ஸாமினேஷன் கைட் 1, 2, 3, 4 அப்படி கொடுத்திருப்போம். அதிலிருந்து மாணவர்கள் நீங்கள் உச்ச பலனை அல்லது பயனை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இங்கு முதலாவது வினாவுக்கு நான் வருகின்றேன். இவ்வாறு ஒரு வினாப்பத்திரம் திரையிலே வந்து கொண்டிருக்கும். தற்பொழுது நான் அதை விரிவாக்கம் செய்வதற்காக வினாப்பத்திரம் காட்டப்படவில்லை. இதுக்கான வழிகாட்டல் குறிப்புகளை கொடுத்த பின்னர் வினாப்பத்திரம் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கும். இந்த வினாப்பத்திரத்தின் முதலாவது வினா
ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் கைடிலும் மாதிரி வினாக்கள் 50 MCQ, பார்ட் 2 அமைப்பு கட்டிட வினாவிலே 4 வினாக்கள், எஸ்ஏ 6 வினாக்கள் என தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பகுதி 1 பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா, பின்வருவனவற்றில் எது உயிர்நவியல் பெருமூலக்கூறாகும்? 5 ஆன்சர் அங்கே தரப்பட்டிருக்கும். இந்த உயிர்நவியல் பெருமூலக்கூறு என்பது உயிர்நவியல் பல்பாத்துக்களை குறித்து நிற்கின்றது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், உயிர்நவியல் பல்பாத்துக்கும் பெருமூலக்கூறுக்கும் இடையே சிறிய வேறுபாடுகள் இருந்த போதிலும் எங்களுடைய நிறைவு பரீட்சையில் இந்த பெருமூலக்கூறுகளையும் உயிர்நவியல் பல்போதியங்களையும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக கருதி அதற்கான விடையளித்தல் முறையை மேற்கொள்வர். உயிர்நவியல் பெருமூலக்கூறு அது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் ஆரம்ப வகுப்புகளிலே. உயிர்நவியல் பல்பாத்துக்கள் அல்லது பல்போதியங்கள் என்பது 3 மூலக்கூறு நிறைக்கூடிய சேர்வைகளை கொண்டிருக்கும். ஒன்று பல்சக்கரைட், 2வது புரதம், 3வது நியூக்ளிக் அமிலம். இந்த 3 சேர்வைகளும் உயிர்நவியல் பல்போதியங்கள் அல்லது பல்பாத்துக்கள் என குறிப்பிடப்படும். பல்சக்கரைட்டுகளில் ஒரு சில பல்பாத்துக்களாக இருந்தாலும் அவற்றினுடைய மூலக்கூற்று திணிவுகள் குறைவு. அதனால் அவ்வாறான பல்சக்கரைட் தவிர ஏனைய பல்சக்கரைட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்களை பெருமூலக்கூறாக வகைப்படுத்தியிருப்பர். ஆனால் எங்களுடைய பாடத்திட்டத்தில் பெருமூலக்கூறும் பல்பாத்துக்களும் ஒன்றாக இணைத்து அல்லது ஒன்றாக கருதி நாங்கள் விடையளிக்க வேண்டியவர்களாக உள்ளோம். இதில் முதலாவது விடை சுக்ரோஸ். வினாவை மீளச் சொல்கின்றேன். பின்வற்றில் எது உயிர்நவியல் பெருமூலக்கூறு? அதில் முதலாவது விடை தரப்பட்டிருக்கின்றது சுக்ரோஸ். முதலாவது விடை சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் ஒரு இருசக்கரைட், ஆகவே உயிர்நவியல் பெருமூலக்கூறாக தரப்பட மாட்டாது. 2வது விடை பொஸ்போலிப்பிட்டுகள். லிப்பிட்டுகளும் ஒரு பல்பாத்துக்களாகவோ பெருமூலக்கூறுகளாகவோ கருதப்படுவதில்லை. ஆனால் எங்களுக்கு தரும்போது அவர்கள் பெரிய பல்லினத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் என விழித்திருப்பார்கள். பெரிய மூலக்கூறு வேறு, பெருமூலக்கூறு வேறு. பெருமூலக்கூறு என்பது ஒரே மாதிரியான சிறிய மூலக்கூறுகளினால் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் லிப்பிட்டுகள் அப்படி அல்ல, ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் அல்ல. ஒரு பொஸ்போலிப்பிட்டை பார்க்கும்போது 2 கொழுப்பமில மூலக்கூறுகள், ஒரு கிளிசரால், ஒரு பொஸ்போரிக் அமில மூலக்கூறுடன் மேலும் நைட்ரஜன் சேர்வை கொண்ட கோலின் சேர்ந்து கொள்கின்றது. பல்வேறு வகைப்பட்ட மூலக்கூறுகளுடைய ஆக்கத்தினால்தான் பொஸ்போலிப்பிட்டுகள் வரும். ஆகவே அது ஒரு பெருமூலக்கூறாக கருதப்பட முடியாது. ஆகவே 2வது விடையும் தவறானதாக இருக்கு. 3வது விடை நீர். நீர் எப்பொழுதுமே சேதன சேர்வைகள் தான் உயிர்நவியல் பல்பாத்துக்களாக அல்லது பெருமூலக்கூறாக கருதப்படும். நீர் ஒரு அசேதன சேர்வை, ஆகவே தோற்றுவிக்கப்பட மாட்டாது. 4வது ஏடிபி. ஏடிபி ஒரு நியூக்ளியோடைட். ஏடிபி ஒரு நியூக்ளியோடைட், ஆனால் நியூக்ளிக் அமிலங்கள் தான் பல்பாத்து. ஆகவே 4வது விடையும் தவறானதாக இருக்கு. 5வது விடைக்கு நாங்கள் போகின்றோம். 5வது விடை ஈமோகுளோபின். ஈமோகுளோபின் என்பது ஒரு வகை புரதம்.
அமினோ அமிலங்களினாலே ஆக்கப்பட்ட ஒரு பல்பாத்துக்கள். அப்படி பல்பாத்துக்களான பல்பெப்டைட் சங்கிலிகளை கொண்டிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற சேர்வை. ஆகவே ஹீமோகுளோபின் ஒரு பெருமூலக்கூறு என்பது சரி. அதாவது ஹீமோகுளோபின் ஒரு புரதம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், பல்சக்கரேட்டுகள் மூன்றுமே பெருமூலக்கூறுகளாக இருக்கும் அல்லது பல்பாத்துக்களாக இருக்கும். அவை ஹீமோகுளோபின் ஆன்சராக இருக்கும். இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் வாரோம். புவியில் உயிரை பேணுவதற்குறித்தான இரண்டாவது வினா. புவியில் உயிரை பேணுவதற்குறித்தான நீரின் பௌதிக ரசாயன பண்புகளில் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது சரியானது? புவியில் உயிரை பேணுவதற்குறித்தான நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது சரி? ஏற்கனவே நாங்கள் அறிமுக வகுப்பில் நீர் பற்றிய விவரணங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் நீரினுடைய சமரைஸ் பண்ணியிருக்கிறோம். உயிர் பிழைத்திருப்பதற்காக நீர் கொண்டிருக்கின்ற வகைபாகம் என்ன என்று பார்த்திருக்கிறோம். நீர் மூலக்கூறுகளினுடைய ரசாயன கட்டமைப்பு என்ன என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஏற்கனவே படித்திருக்கின்றோம். அந்த ரசாயன கட்டமைப்பு எப்படி இருக்கும், அது நீர்மூலக்கூறுகளில் ஐதரசன் பிணைப்புகளை உருவாக்குவதற்கு எவ்வகையான பங்களிப்பை செய்யும் என்று பார்த்திருக்கின்றோம். அதே போல நீர்மூலக்கூறுகள பிரதான 4 பண்புகள் என்று பார்த்திருக்கிறோம். பிரதான 4 பண்புகளில் அவை பிணைவு நடத்தை என்ற ஒரு முதலாவது பண்பை கொண்டிருக்கு. இரண்டாவது வெப்பநிலையை மிதமாக பேணுதல், அதாவது கூடினால் குறைக்கிறது, குறைத்தால் கூட்டுவது என்பது சொல்வார். மூன்றாவது விடயம் உறைதலின் போது விரிவடைதல் என்று பார்த்திருக்கின்றோம். நாலாவது விடயம் ஒரு பல்தரப்பட்ட கரையங்களை கரைக்கின்ற ஆற்றல். ஆகவே இப்படி 4 பிரதான பண்புகள் உயிரினங்கள் பிழைத்திருப்பதற்கு நீரின் வெளிக்காட்டப்படுகின்ற விசேட பண்புகளாக நாங்கள் கருதுகிறோம். அதே நிலைத்திருத்தலுக்கு அங்கிகண்ட நிலத்திலுக்கு பல்வேறு வகையான பௌதிக ரசாயன இயல்புகள் காரணம் என்றும் பார்த்திருக்கின்றோம். பல்வேறு வகையான பௌதிக ரசாயன இயல்புகள் தேவை என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் ஒன்று பிணைவு. அந்த பிணைவு என்றால் என்ன? நீர்மூலக்கூறுகளுக்கிடையே இருக்கின்ற கவர்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். இரண்டாவது ஒட்டற்பண்பு. இந்த பிணைவும் ஒட்டற்பண்பும் ஒன்றிணைந்து கலநிலையங்களினூடான புவியீர்ப்புக்கு எதிரான பதார்த்த கொண்டு செல்லலில் பங்களிப்பு செய்யும் என்று பார்த்திருக்கின்றோம். அது தவிர இந்த அலகு 3 அத்துடன் அலகு 4 முக்கியமாக அலகு 4 பதார்த்தங்களின் கொண்டு செல்லல் தொடர்பான விவரணத்தில் வீக்கத்தினுடைய முக்கியத்துவம். வீக்கம் என்பது என்ன? நீர்மூலக்கூறுகள் உட்செல்வதனால் கலத்துக்குள் அதன் முதல் உருவம் வீக்கமடைந்து கனளவில் பெரிதாகி கலச்சுவரை நோக்கி கொடுக்கப்படுகின்ற ஒரு விசை காரணமாக தோன்றுகின்ற நிலைதான் வீக்கம். அந்த முதலுருவம் பெருமல்லை அதிகரித்து கலச்சுவரை நோக்கி தள்ளிக்கொண்டிருக்கு. அந்த வீக்கம்
தாவரங்களில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களிலே, உதாரணமாக வீக்கம் இருக்கிறதுனால நலிந்த தாவரங்கள், அதாவது பூண்டு தாவரங்கள், இந்த வைரச்சரிவான தாவரங்களில் லிக்னின் பணிவடைவதனால் அங்கு பொறிமுறை ஆதாரத்தை வழங்குவதற்கு அங்கு கலைச்சுவர் பதார்த்தம் போதுமானதாக இருக்கு. ஆனால் பூண்டு தாவரங்களில் அல்லது சிறிய தாவரங்களிலே பொறிமுறை ஆதாரத்தை வழங்குவதற்கு இந்த லிக்னின் படிதல் காணப்படாது. பதிலாக அந்த தாவர கலங்களில் ஏற்படுகின்ற வீக்கம், அந்த வீக்கம் காரணமாக அது நிலைத்திருக்கும் அல்லது நிமிர்ந்திருக்கு. பிள்ளைகள் நாங்கள் பொதுவாக பார்க்கலாம், மழை காலங்களில் சிறிய பூண்டு தாவரங்கள் எல்லாம் பச்சை பசேல் என வளர்ந்திருக்கு. மழைக்காலங்களில் மிகவும் உயர்வான நீரினுடைய அகத்துறிஞ்சல் நிகழ்வதனால் ஒவ்வொரு கலமும் வீக்கம் ஊற்றிருக்கு. மொத்த வீக்கம் காரணமாக தாவரம் நிமிர்ந்து நிற்கின்ற, அதைத்தான் நாங்கள் சொல்வோம் பூண்டு தாவரங்களின் நிமிர்ந்திருத்தல். அதே வேளையில் இலவாய் அசைவு, இலவாய் அசைவு என்பது காவற்கலம் வீங்கினால் இலவாய் திறக்கும். அதே போல காவற்கலம் சுருங்கினால் இலவாய் மூடும். இந்த காவற்கல வீக்கத்திற்கு அங்கே முடியுது பாருங்க, காவற்கல வீக்கம் என்று சொல்கிறோம். அவை அங்கே வீக்கம் இலவாய் அசைவுக்கு உதவுகின்றது. அதே நேரம் பல்வேறு வகையான அவரை இனங்களுடைய இலை அசைவுகளுக்கும் இந்த வீக்கம் காரணம் என்று சொல்கிறோம். ஆகவே இந்த பிணைவு ஒட்டற்பண்பு இரண்டு பிரதான பங்களிப்பை செய்கின்றது. ஒன்று கலநிலையத்தினூடான கொண்டு செல்லலில், பதார்த்த கொண்டு செல்லலில், அதேவேளை வீக்கத்தை ஏற்படுத்துவதில். ஆகவே இந்த வீக்கம் என்ற அந்த சொற்பதத்தை இங்கே அலகு 2 நீரினுடைய இயல்புகள் தொடர்பான வளநூலிலே பயன்படுத்த இல்லை. ஆனால் அலகு 4 வீக்கம் என்ற நிலை நீரினுடைய உட்செல்லல் காரணமாக நிகழும் என்ற தகவலை குறிப்பிட்டு அதனால் ஏற்படுகிற அனுகூலங்களை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் இங்கு சொல்ல வேண்டிய விடயம் மறைக்கப்பட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைத்து, ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்தி கற்கும்போது கற்க வேண்டும் கட்டாயம். வினாக்கள் வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒரு குறித்த தனியலகில் மாத்திரம்தான் அந்த வினா வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பாட அலகு ஒழுங்கில் வினாக்கள் அமையும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த வினாவானது அலகு 2 என்றால் அந்த அலகு 2 மாத்திரம்தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது தொடர்பாக 4 கேட்கலாம், 5 கேட்கலாம், தொடர்படுத்தி கேட்கலாம். ஆகவே இந்த வீக்கம் என்ற சொல்லு அலகு 2 இல்லை, அலகு 4 உண்டு. ஆனால் அந்த வீக்கத்தை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அது பல்வேறு வினாக்கள் MCQ செய்யும் போது இதை நாங்கள் கருத்தில் இருக்க வேண்டும். அடுத்த விடயம், மூன்றாவது உயர் மேற்பரப்புளி விசை. இந்த பௌதிக ரசாயன இயல்பிலே உயர் மேற்பரப்புளி விசை என்பது நீர் மேற்பரப்பை நோக்கி நீரின் கீழே இருக்கின்ற நீர்மூலக்கூறுகளினாலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு இழுவை. இந்த உயர் மேற்பரப்புளிவை காரணமாக நீர்வாழ் உயிரிகள் பூமியிலே நீரின் மேற்பரப்பிலே நீர்வாழ் உயிரிகள் நீரினுடைய மேற்பரப்பில் சிறப்பாக வினைத்திறனாக வாழக்கூடியதாக இருக்கு. அந்த மேற்பரப்புளி விசை இல்லாவிட்டால் நீர்நிலைகளில் பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு மாதிரி வாழ்கின்றன. மிதந்து வாழ்கின்றன, அமிழ்ந்து வாழ்கின்றன, நடந்து வாழ்கின்றன, நீந்தி வாழ்கின்றன. அப்படி இந்த நீர்வாழ் உயிரினங்கள் நீருக்குள் அமிழ்ந்தும் இருக்கின்றன, நீரின் மேற்பரப்பிலும் இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு உயிரின ஒரு வாழ்க்கை முறை, வாழுமிடம், நீர்ச்சூழல்ல ஒவ்வொரு உயிரிக்கும் அல்லது ஒரு கூட்டம் உயிர்களுக்கு வித்தியாசப்படும். அந்த வித்தியாசமான நீர்வாழ் அங்கிகள் வாழ்வதற்கு இந்த உயர் மேற்பரப்புளி விசை ஒரு பேலன்ஸ்ட், ஒரு சமநிலை தன்மையை உருவாக்குவதனால
பல்வேறு உயிரினங்கள் நீர்நிலைகளில் வாழக்கூடியதாக இருக்கு. அதில் பிரதான உதாரணம் நீர்ச்சறுக்கிகள். அவை குளத்தினுடைய மேற்பரப்பில் இலகுவாக நடந்து செல்வதற்கு இந்த உயர் மேற்பரப்பு விசை உதவும் என எங்களுக்கு உதாரணம் தந்திருக்கின்றனர். ஆகவே இந்த உயர் மேற்பரப்பு விசை ஒரு பௌதிக இயல்பு. 4வது வருகின்றோம் உயர் தன் வெப்பம். எங்களுக்கு தெரியும் நீருக்கு ஒரு குறித்த வெப்பம் இருக்கின்றது. அந்த குறித்த வெப்பமானது அதை வெளிவிடவோ அல்லது வேறு வெப்ப பகுதியை உறிஞ்சிக்கொள்ளவோ நீருக்கு ஆற்றலுடையது. இந்த உயர் தன்வெப்பம் தானாக அந்த வெப்பத்தை அகத்துறிஞ்சிக் கொள்ளுகின்ற ஒரு வெப்ப தாங்கியாக தொல்பட்டு இளம் சூட்டு குருதி விலங்குகள் என்று சொல்லுகின்ற சூழலில் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடல் வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படாமல் தம்மையே சீர் செய்கின்ற விலங்குகள் இளம் சூட்டு குருதி விலங்குகள். கூடுதலாக உயர் தன்வெப்பம் இளம் சூட்டு குருதி விலங்குகளிலே வெப்பநிலை சீராக்கத்தில் பங்களிப்பு செய்கின்றது. அதே போல நீரினுடைய ஆவியாதல் வெப்பம், ஆவியாதலின் போது ஏற்படுகின்ற வெப்ப இழப்பானது தாவரங்கள் விலங்குகள் வாழுகின்ற சூழல் அல்லது அதனுடைய உடல் மேற்பரப்பை குளிர்ச்சியாக்குவதிலே பங்களிப்பு செய்கின்றது. உதாரணமாக மனித தோலிலிருந்து நீர்மூலக்கூறுகள் ஆவியாதல் மூலம் இழக்கப்படுகையிலே உடல் மேற்பரப்பு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. அதே போல தாவரங்களின் அங்குரங்களிலிருந்து நீர் மூலக்கூறுகள் ஆவியீட்பின் மூலம் இழக்கப்படுவதனால் அங்கு ஆவியாதல் என்ற சொல்லு பாவித்தோம், இங்கே ஆவியீட்பு என்ற சொல்லு பாவிக்கின்றோம். அப்போ நீர்மூலக்கூறுகள் இழக்கப்படுவதன் போது அந்த தாவர உடல் மேற்பரப்பு குளிர்ச்சியாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, சூரிய ஒளி சக்தியினாலே கிடைக்கப்படுகின்ற, நாங்கள் அலகு 2 படித்திருப்போம், மிகையான சூரிய ஒளி குளோரோஃபிலை சிதைக்கும். அந்த குளோரோஃபிலை சிதைப்பதை சில கரட்டின் போலிகள் தடுக்கும். அது ஃபோட்டோ ப்ரொடெக்ஷன், ஒளி பாதுகாப்பு என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிகையான ஒளி மேலும் நீரிழப்பை அதிகரிக்க செய்யும் அல்லது குளோரோஃபிலை சிதைக்கும். ஆகவே இந்த ஆவியாதலின் போது ஏற்படுகின்ற வெப்ப இழப்பு தாவரங்கள் மிகை சூடேற்றப்படுவதை தடுக்கின்றது. அதே போல நீர்மூலக்கூறு ஒரு முனைவாக்கச் சேர்வை. அந்த முனைவாக்கச் சேர்வை என்பது சமனற்ற ஏற்றங்கள் காணப்படுகின்ற அணுக்கள் அல்லது மூலகங்கள் காணப்படும் போது அவை முனைவாக்கத்துக்குரியது என குறிப்பிடும். அந்த முனைவாக்கம் நீர்மூலக்கூறுகள் பல்வேறு வகையான கரியங்களை கரைத்து கரைசலாக மாற்றும் அல்லது கரைத்துவிடும். ஒவ்வொரு கரிய மூலக்கூறுகளையும் சூழ நீர்மூலக்கூறுகள் பிணைந்து ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கி அந்த கரிய மூலக்கூறுகளை அப்படியே கரைத்துவிடும். நீரினுடைய இயல்பான திரவ நிலையில் அது வரும் அல்லது அவை கரைசலாக வரும். ஆகவே இந்த முனைவாக்கம் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு அனுகூலமான ஆற்றல் பல்திறன் கொண்ட கரைப்பானாக நீர் வருவதற்கு பொறுப்பாக இருக்கும். அதே போல வெப்பநிலை அடர்த்தியுடன் ஒரு தொடர்பை கொண்டிருக்கு. அது ரசாயனவியலில் நீங்கள் பெருமளவு படித்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் நீருக்கு வரோம். நீருக்கு வரும்போது நீரினுடைய வெப்பநிலை குறையும் போது 4 பாசிக்கு குறைவான வெப்பநிலையிலே அங்கே அதி ஹைட்ரஜன் பிணைப்புகள் அல்லது விசேடித்த உயர் ஹைட்ரஜன் பிணைப்புகள்
நீர்மூலக்கூறுகளை ஒரு பனிப்படலங்களாக பளிங்கு சாலகங்களாக உருவாக்கி நீரினுடைய மேற்பரப்பில் ஒரு பனிப்படலமாக இருக்க அதன் கீழ்ப்பரப்பில் நீர் திரவ நிலையில் ஓடிக்கொண்டிருக்கும். மேலே பனிப்படலம் இருக்கும்போது கீழே நீர் திரவ நிலையில் பேணப்படுவதனால் கூடுதலாக துருவ பிரதேசங்கள், அந்த துருவ பிரதேசங்களிலே மிக குளிரான நேரத்திலும் கூட உயிரினங்கள் தப்பி பிழைப்பதற்கான அடிப்படை காரணம் உறைதலின் போது விரிவடைதல். அந்த உறைதலின் போது விரிவடைகின்ற அந்த பண்பு நீரினுடைய 4 பண்புகளில் ஒன்று. எனவே இந்த A என்ற பண்புக்கு இந்த 1, 2, 3 என்ற பௌதீக ரசாயன இயல்புகள் காரணமாக இருக்கலாம். B என்ற பண்பு தன்வெப்பம், ஆவியாதலின் மறைவெப்பம் அவை காரணமாக இருக்கலாம். C என்ற பல்திறன் கரைப்பானாக்கத்துக்கு முனைவாக்கம் காரணமாக இருக்கலாம். உறைதலின் போது விரிவடைதலுக்கு குறைந்த வெப்பநிலையில் அடர்த்தி காரணமான ஒரு பளிங்குச்சாலம் உருவாகிற அந்த 7வது இயல்பு காரணமாக இருக்கு. இப்படி நீரின் வகைபாகம், ரசாயன கட்டமைப்பு, 4 பண்புகள், பௌதிக ரசாயன இயல்புகள் என்பவற்றை உள்ளடக்கியதாகத்தான் எங்களுடைய பாடத்திட்டம் நீர்மூலக்கூறுகளை கொண்டிருக்கின்றது. பழைய பயாலஜி அல்லது பாட்னி ஜூவாலஜியில் பார்த்தீங்கன்னா உயிரின வாழ்க்கை முறையில் நீரினுடைய பங்களிப்பு, பாட்னியில் வரும் தாவர வளர்ச்சியில் நீரினுடைய பங்களிப்பு, ஜூவாலஜியிலே அப்படியே ஒரு தந்தி அடித்த மாதிரி விலங்குகளின் உயிர்நவியல் வளர்ச்சியில் நீரின் பங்களிப்பு, அல்லது விலங்குக்கு நீர் ஏன் தேவை, ஒரு எஸ்ஸை அப்படியே கேட்டு விடுவார். தொடர்ந்து வரும் காலங்களிலே இவ்வாறு ஒரு 7.5 புள்ளிகளை ஒரு கட்டுரை வினாவுக்கு நீருக்கு கொடுத்து வினாக்களை அமைக்கக்கூடியவாறு எங்களுடைய பாடத்திட்டம் இல்லை, விலாவாரியாக அதிகரித்து விட்டது. ஆகவே ஒரு பல்தேர்வு வினாவாக ஒரு புள்ளி வேண்டி நிற்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் 1.5 அல்லது 2க்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் பாட்டில் ஒரு சின்ன பகுதியாக கேட்கலாம். மொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சரில் 5 புள்ளியாக இருந்தால் அதில் 1 அல்லது 1.5 புள்ளிகளை இந்த நாங்கள் படிக்கின்ற இந்த நீரினுடைய, இதே நேரம் இது முந்தி ஒரு எஸ்ஏ கட்டுரை வினாவாக கூட கேட்கப்பட்டது. இப்பொழுது நன்கு அளவறி வகுப்பு, பண்பறி வகுப்பு என்ற முறைகளில்தான் வினாக்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த கட்டுரை வினாவுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் அனுகூலம் பிரதிகூலம் என்ன, நீரில் வந்தால் நிறைய எழுதி புள்ளி எடுத்துடலாம். அதே நேரம் அந்த பாடம் பற்றிய எதுவித அறிவும் இல்லாவிட்டால் கட்டுரை வினாவில் விட்டுட்டு மற்ற வினாவுக்கு போயிடலாம். ஆனால் இங்கு பல்வேறு வினா அமைப்பு கட்டுரை வினா இருக்கின்றபடியினால அந்த நீரினுடைய அந்த அதாவது எங்களுடைய வளநூலிலே தரப்பட்டிருக்கிற அந்த விடயத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அது ஒரு எண்ணத்தை எதை எங்கே கொண்டு மாணவன் பகுத்தறிவான். தானாக அந்த வளநூலை படித்து பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் போது பல இன்னல்களை, இடர்களை, மோதிகையில் அவன் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்காக தானாக படிக்க முடியாதென்றல்ல, பரீட்சையை நெருங்கும் போது இவ்வாறான வழிகாட்டல் அவசியமாக இருக்கு. ஆரம்பத்திலிருந்து அது பழகி கொண்டு வந்தால் எது எங்கு எப்படி படிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கூட இன்று வரை இவ்வாறான ஒரு உபதலைப்புகளை கொடுத்து படிப்பித்ததாக நான் அறியப்படவில்லை. சிலர் நன்றாக அதை பற்றி விரிவாக இதே பேட்டர்ன்ஸ் அல்லது இதிலும் அழகாகவும் படிப்பித்திருக்கிறார். வளநூலில் இருக்கின்ற அவ்வளவு விடயத்தை அப்படியே கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாணவனுக்கும் விளக்கமின்றி ஆசிரியனுக்கும் விளக்கமின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற நோட்ஸ் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இங்கே நிறுவனத்துக்கு அது அனுப்பப்பட்டிருக்கின்ற இது எவ்வாறு நாங்கள் அனலைஸ் பண்ணி அல்லது ஒரு சமரைஸ் பண்ணி நாங்கள் படிக்கிறது என்று கூட கொடுத்திருக்கிறார். பார்ப்போம் தொடர்ந்து. ஆகவே 2வது வினாவுக்கு நாங்கள் வருகின்றோம்.
புவியில் உயிரை பேணுவதற்குறித்தான நீரின் பௌதீக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? இரண்டாவது வினாவை நான் மீளச் சொல்கிறேன். மாணவர்கள் திரையில் அந்த வினாவை அவதானிக்க முடியும். புவியில் உயிரை பேணுவதற்குறித்தான நீரின் பௌதீக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது சரியானது? இது 2019 ஓல்ட் சிலபஸில் பழைய பாடத்திட்டத்தில் கேட்கப்பட்ட வினாவை மருவி அதனை அடிப்படையாக வைத்து சிறிய மாற்றம் நியூ சிலபஸுக்கு ஏற்ற வகையிலே மாற்றப்பட்டு கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை, உயர் ஒட்டற்பண்பும் பிணைவும் நீர் சறுக்கிகளின் நடத்தலுக்கு இன்றியமையாதது. ஒட்டற்பண்பும் பிணைவும் ஒட்டற்பண்பும் பிணைவும் நீர் சறுக்கிகளின் நடத்தலுக்கு உதவுவதில்லை. பதிலாக அங்கு நாங்கள் சொன்னது போன்று ஒரு தாவர உடலில் கலநிலையத்தின் ஊடாக நீர்கனியுப்புகள் அல்லது நீரில் கரைந்துள்ள கரியங்கள் கொண்டு செல்லல், வீக்கம் போன்றவற்றில் பங்களிப்பு செய்யும். நீர் சறுக்கிகள் நடத்தலுக்கு உயர் மேற்பரப்புளி விசைதான் அவசியம். இரண்டாவது விடைக்கு நாங்கள் செல்கின்றோம். தாவரங்களின் கலநிலையத்தின் ஊடான கொண்டு செல்லலுக்கு உயர் மேற்பரப்பு இழிவிசை முக்கியமானது. மாறி வந்திருக்கு. அங்கு உயர் மேற்பரப்பு இழிவிசை முதலாவதுக்கு தேவை. இரண்டாவதுக்கு தாவரங்களின் கலநிலையத்தினூடான கொண்டு செல்லலுக்கு உயர் மேற்பரப்பு இழிவிசை என்பது பிழை. அங்குதான் ஒட்டற்பண்பு பிணைவு தேவை. முதலாவதுக்கு நீர்ச்சறுக்கிகளுக்கு உயர் மேற்பரப்பு விசை தேவை. ஆகவே இரண்டாவது கூற்றும் தவறானதாக இருக்கின்றது. மூன்றாவது கூற்றுக்கு நாங்கள் வருகின்றோம். உறைதலின் போது விரிவடையும் ஆற்றல் நீருக்கு மூன்றாவது விடைக்கு நாங்கள் வருகின்றோம். உறைதலின் போது விரிவடையும் ஆற்றல் தாழ் வெப்பநிலைகளிலும் கூட நீர்நிலைகளில் அவ்வாழிட அங்கிகள் தப்பி பிழைக்க உதவுகின்றது. ஆகவேதான் சொன்னோம், துருவ பிரதேசங்களில் நீர்நிலைகளில் உறைதலின் போது பனிக்கட்டிகள் அல்லது சாலகங்கள் இருக்கும் போது உள்ளுக்கு நீர் திரவ நிலையில் இருப்பது அந்த கூற்று சரி. ஆகவே இரண்டாவது வினாவுக்கு மூன்றாவது விடை சரி. அதுவே அவ்வினாவுக்குரிய விடையும். பார்ப்போம், சரிதானே கேட்டிருக்கு. தரைவாழ் விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிரச் செய்வதில், நிலவாழ் அல்ல தரைவாழ் விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிரச் செய்வதில் உயர் தன்வெப்ப கொள்ளளவு ஆதரவாக உதவும். பிழை, ஆவியாதலின் போது விடுவிக்கப்படுகின்ற வெப்பம். அப்போ உயர் தன்வெப்ப கொள்ளளவு என்பது பிழை, ஆவியாதல் வெப்பம் என்பது சரி. நாலாவது பிழை. ஐந்தாவது கூற்றுக்கு வருகின்றோம். நீர்மூலக்கூறுகளை சூழ கரிய மூலக்கூறுகள் உருவாக்கும் அயன் பிணைப்புகள், அயனிக் பாண்ட். அயன் பிணைப்புகள் நீரினை பல்பாத்து கரைப்பானாக செயல்பட வைத்திருக்கின்றது, பார்த்திருக்கின்றோம். அயன் பிணைப்புகள் அல்ல, ஐதரசன் பிணைப்புகள். ஏற்கனவே சொன்னேன், கரிய மூலக்கூறுகளை சூழ ஐதரசன் பிணைப்புகள் இணைக்கப்பட்டு அந்த கரிய மூலக்கூறுகள் கரைக்கப்படுகின்றன என்று சொன்னோம். ஆகவே அயன் பிணைப்பு என்பது தவறு. ஆகவே இரண்டாவது வினாவுக்கு மூன்றாவது விடையாக இருக்கு. தொடர்ந்து நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு செல்வோம்.
Question number 3. பின்வருவனவற்றுள் எது CHO உடன் நைதரசனையும் பாஸ்பரஸையும் அமைப்புக்குரிய மூலகங்களாக கொண்டிருக்கும்? இந்த உயிரசாயன மூலகங்கள் அல்லது அத்தியாவசிய மூலகங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மீட்டல் வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அதன்போது இந்த அத்தியாவசிய மூலகங்கள் அவைதான் உயிர் ரசாயன மூலகங்கள். ஏறத்தாழ 20 தொடக்கம் 25 மூலகங்கள் உயிர் பொருட்களை ஆக்குவதிலும் அவற்றினுடைய தொழிற்பாடு பிரிவுகளிலும் காரணமாக இருக்கின்றன. இவை என்ன செய்யும்? இந்த மூலகங்கள் அமைப்புக்குரிய கூறுகளாக இருக்கும். இந்த அமைப்புக்குரிய மூலகங்களில் மாணவர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட், ஒரு அடைப்புக்குள் தேவையான தகவலை பொருத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு மேலே தேவையில்லை அல்லது இதற்கு மேலே கேட்கப்பட மாட்டாது என்ற மாணவனுக்கு ஒரு திண்ணம், அதாவது ஒரு திட்டவட்டம் இருக்க வேண்டும். அதுக்காக இந்த மூலகங்கள் தொடர்பான உயிரியல் மூலக்கூறுகள் அல்லது சேதன சேர்வைகளில் பழைய பயாலஜி பேப்பர்ஸில் பார்த்தால் உயிரியல் மூலக்கூறுகள் பயாலஜிக்கல் மொலிக்யூல் ஒன்றே கேட்டுக்கொள்வார்கள். தற்பொழுது எங்களுடைய பாடத்திட்டத்தில் அதே சேர்வைகளை சேதன சேர்வைகள் என்று சொல்கிறார்கள். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் உயிரியலில் காணப்படுகின்ற பிரதான சேதன சேர்வைகள். இவை தவிர ஹோமோன்கள், நிறப்பொருட்கள், விட்டமின்கள் போன்றனவும் காணப்படலாம். ஆனால் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என்று விழித்து கேட்கப்படுகின்றது வினாவில். இந்த 4 சேதன சேர்வைகள் அல்லது உயிரியல் மூலக்கூறுகளில் அமைப்புக்குரிய மூலகங்கள் என வகைப்படுத்தி இருக்கு. உதாரணமாக அந்த சேதன சேர்வையை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது சேதன சேர்வை கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் இருக்கிற மூலகம் அமைப்புக்குரிய மூலகம் என்று கேட்கிறார். அப்போ அமைப்புக்குரிய மூலகங்கள் என்று கேட்கும் போது நாங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ற அந்த 3 மூலகங்களையும் தான் எழுத வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இது விதி, நியமம், ஸ்டாண்டர்ட். CHO என்பது கார்போஹைட்ரேட்டுகளினுடைய அமைப்புக்குரிய மூலகம். அதே நேரத்தில் அந்த கேள்விகள் அமைக்கப்படும் போது விலக்குகளில் வரும். விதியில் கேட்டார்கள். தற்பொழுது இந்த வினாக்களில் கூட ஒரு கூர்ப்பு முன்னேற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அந்த பொட்டென்ஷியலில் தற்பொழுது விலக்குகள் கேட்கப்படுது. அதாவது CHO மூலகங்கள் தவிர்ந்த வேறு மூலகங்கள் உண்டா? ஆம். அந்த கார்போஹைட்ரேட்டுகளில் முக்கியமாக பல்சக்கரைட்டுகளை எடுத்தால் அங்கே கைட்டின், பெப்டிடோகிளைக்கன், கைலோஜூரோனிக் ஆசிட், இந்த 2 அல்லது 3 சேர்வைகளிலும் இந்த CHO என்னோட கார்போஹைட்ரேட் தானே புள்ளியல், அந்த CHO என்னோட CHOவோட நைட்ரஜன் மேலதிகமாக இருக்கு.
அப்போ கார்போஹைட்ரேட்டில் அமைப்புக்குரிய மூலகங்கள் கேட்கும்போது CHO, விதியில் CHO, விளக்குகளில் நைட்ரஜன் கொண்ட சேர்வைகள் இருக்கின்றன, கைட்டின், பெப்டிடோகிளைக்கன். ரெண்டாவது நாங்கள் புரதத்துக்கு வரோம். புரதத்துக்கு நாங்கள் வரும்போது ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கின்றேன், அமைப்புக்குரிய மூலகங்கள் CHONS. அதே புரதம் சில உலோக எண்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் CHONோட Fe இருக்கலாம். உதாரணம் ஹீமோகுளோபின். இந்த CHONS உடன் செப்பு இருக்கலாம். அது குப்ரஸா குப்ரிக்கா மாறிக்கொண்டிருக்கும். அதுக்கு உதாரணம் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். அதே மாதிரி CHONS உடன் Fe இருக்கலாம், ஏனைய சைட்டோக்ரோம்ஸ். அப்போ விதி CHONS விலக்கு கூட இருக்கின்றது. அதே போல் லிப்பிட்டுகள். லிப்பிட்டுகள் உங்களுக்கு தெரியும், கொழுப்பமிலம் கிளிசரால், அவற்றினுடைய ஒடுங்கல் ஆகவே CHO. ஏற்கனவே சொன்னது போன்று பொஸ்போலிபிட்டுகள் வரும்போது பொஸ்போரிக் அமிலம் நைட்ரஜன் கொண்ட சேர்வைகள் வரும். ஆகவே அங்கே விலக்கு CHOPN என்ற தகவலை நாங்கள் சொல்கிறோம். நியூக்ளிக் ஆசிட் அதில் மாற்றங்கள் இல்லை. அதில் விதியில் சொல்லுகின்ற CHONP என்பதை நாங்கள் குறித்து காட்ட வேண்டும். இது சாதாரணமாக ஒரு அமைப்புக்குரிய மூலகங்கள், ஒரு சின்ன விஷயம். ஆனால் விதி தாண்டி விலக்கில் வினா வரும்போது அதுக்குள்ள தான் வரும். அந்த விலக்குகளை மாணவர்கள் ஓரளவு துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ரைட், வினாவுக்கு வருவோம். பின்வருவனவற்றுள் எது CHO உடன் நைதரசனையும் பொஸ்பரஸையும் அமைப்புக்குரிய மூலகங்களாக கொண்டிருக்கும்? முதலாவது FADயும் RUBPயும். இந்த FAD என்பது முதலாவது ஆன்சர் FAD, அடுத்தது கமா RUBP. ரெண்டாவது ஆன்சர் தரப்பட்டிருக்குது பாருங்கோ, ஹீமோகுளோபினும் பொஸ்போலிபிட்டுகளும். ஹீமோகுளோபினும் பொஸ்போலிபிட்டும். ஹீமோகுளோபின் கமா பொஸ்போலிபிட். ரைட். மூன்றாவது வினாவுக்கு விடைக்கு வருகிறோம். ATP கமா மெத்தியோனைன். நான்காவது விடைக்கு வருகிறோம். அடினோசின் கமா அடினோசின் துவிபாஸ்பேட். அதை நாங்கள் சுருக்கமாக ADP டைபாஸ்பேட் என்று சொல்கிறோம். ஃபிஃப்த் RNAயும் ATP. கேள்வியை பார்ப்போம். பின்வருவற்றுள் எது CHO உடன் நைதரசனையும் பொஸ்பரஸையும் கொண்டிருக்கும்?
FAD RUBP. FADயில் இருக்கின்ற மூலகம் பிள்ளைகளுக்கு தெரியும், இது ஒரு நியூக்ளியோடைட், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். FAD ஒரு நியூக்ளியோடைட், ஆவே CHONP. RUBP என்பது ரிபிலோஸ். ரிபிலோஸ் என்றது கார்போஹைட்ரேட். அப்போ ரிபிலோஸ் கார்போஹைட்ரேட் என்றால் கட்டாயம் அங்கே CHO இருக்கும். ஃபோஸ்பேட், பிஸ்போஸ்பேட், அப்போ 2 பாஸ்பரஸ், ஆவே CHOP இருக்கு. ஹீமோகுளோபின் நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது போன்று CHONF இருக்கும். ஃபோஸ்போலிபிட்டுகளில் CHO, பாஸ்பரஸ், நைட்ரஜன் இருக்கு. ATP, CHO, NP, a nucleotide. Methionine and amino amylum, CHO, nitrogen, sulfur. Adenine, saccharibose, adenosine. Adenosine or nucleoside. Adenine, saccharibose, adenosine. அப்போ அடினோசின் என்றால் அங்கே நாங்கள் CHO என்னத்தான் பார்க்கலாம். அடினோசின் டைஃபாஸ்பேட் என்றால் 2 பாஸ்பேட் தொகுதி அங்கே இருக்கு. ஆகவே CHONP. RNA எங்களுக்கு தெரியும் நியூக்ளிக் ஆசிட், ஆகவே CHONB. ATP ஒரு நியூக்ளியோடைட், CHONB. அப்போ கேட்ட கேள்வி என்ன, மேற்குறிப்பிட்ட சேர்வைகளில் CHO உடன் நைதரசனையும் பாஸ்பரஸையும் அமைப்புக்குரிய குலமா? இங்கே நைதரசன் பாஸ்பரஸ் இருக்கு, ஆனால் இங்கே நைதரசன் இல்லை. இங்கே பாஸ்பரஸ் இல்லை, இங்கே 2 இருக்கு. ATPயில் இருக்கு, ஆனால் மெதியோனைனில் பாஸ்பரஸ் இல்லை. மெதியோனைன் ஒரு அமினோ அமிலம். அடினோஸில் நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இல்லை. ADPயில் 2 இருக்கு. RNAயில் தான் CHO உடன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் இருக்கும். எனவே மூன்றாவது வினாவுக்கு 5வது விடை பொருத்தமானதாக இருக்கு.